அளவு தொழில்கள் தான், சிறிய அளவு முதல் கொண்ட தொழில்கள் தான் தனியார் வணிகத்திற்கு ஏற்ற தொழில்கள். அப்படி பார்க்கும்போது மூலதனமானது குறைந்த அளவு தான் இருக்கிறதுக்கு இந்த தொழிலில் வாய்ப்பு இருக்குது. ஒரு பெரிய அளவுலலாம் தனியார் வணிகம் செய்ய முடியாது. உதாரணத்துக்கு ஒரு 10 கோடி 20 கோடி அது போல் முதலீடு தேவைப்படுகின்ற பெரிய நிறுவனங்கள்லாம் இயங்குது இல்லையா, அந்த மாதிரி தொழிலெல்லாம் தனியார் வணிகத்தில் மேற்கொள்ள வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஏனென்றால் ஒரு தனிநபருடைய மூலதனத்தை கொண்டு தான் இந்த வணிகம் இயங்குகிறது. அதனால் மூலதனமானது குறைந்த அளவில் தான் கண்டிப்பாக இருக்கும். அடுத்தது வரையறா பொறுப்பு. இது நம்ம 4 மதிப்பெண் வினாவிலே பார்த்தோம். வரையறா பொறுப்பு என்றால் என்ன? தனியார் வணிகத்தை பொறுத்தவரை தனியார் வணிகனுடைய பொறுப்பு வரையறா பொறுப்பு. வரையறா பொறுப்புனா நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி, இப்போ தனியார் வணிகர் தொழிலில் நலிவடைந்துட்டாரு, தொழிலில் சொத்துக்கள் எதுவுமே இல்லை, எல்லாமே போயிடுச்சு, பிஸ்னஸ் இருக்க சொத்துலாம் போயிடுச்சுன்னா தொழிலுக்கு கடன் கொடுத்துருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு கண்டிப்பாக அவர் தன்னுடைய தனிப்பட்ட சொத்திலிருந்து செலுத்த வேண்டும். தனிப்பட்ட சொத்துனா வீடு வாசல் இருக்கும், கார் இதெல்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, தன்னுடைய சொந்த சொத்துக்கள், அதையும் தான் நம்ம வியாபார கடன்களுக்கு கண்டிப்பாக கொடுத்தாகணும். கடனீந்தோர் பறிமுதல் செய்வாங்க நம்மக்கிட்ட இருந்து. நம்ம சட்டப்படியாக கொடுக்கல அப்படின்னா சட்டப்படி பறிமுதல் செய்ய அவர்களுக்கு உரிமை உண்டு கடனீந்தோருக்கு. அதுதான் வரையறா பொறுப்பு. தனியார் வணிகனுடைய பொறுப்பு வரையறா பொறுப்பு. இதுவும் ஒரு குறைபாடு தான். தனியார் வணிகத்தினுடைய குணம் வரையறா பொறுப்பு, தனி வணிகனுடைய பொறுப்பு வரையறா பொறுப்பு. இது ஒரு தனியார் வணிகத்தில் ஒரு குறைபாடுன்னு நம்ம சொல்லலாம். அடுத்து பார்த்திங்கன்னா, அவசர முடிவும் குறுகிய வாழ்வும். அவசர முடிவும் குறுகிய வாழ்வும். ஏற்கனவே தனியார் வணிகத்தில் முடிவு விரைவாக எடுக்கலான்னு பார்த்தோம். அதே நேரத்தில் விரைவாக எடுக்கக்கூடிய முடிவு அவசர முடிவாக இருப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது இல்லையா. எப்போவுமே முடிவை விரைவாக எடுக்கிறோம், அது ஒரு நன்மை தான். ஆனால் அதே நேரத்தில் விரைவாக எடுக்கின்ற முடிவு அவசர முடிவாக அமைவதற்கும் வாய்ப்பாக இருக்குது. ஸோ இந்த தனியார் வணிகத்தில் தனியார் வணிகர் சில நேரங்களிலே முடிவுகளை அவசரமாக எடுக்கின்ற ஒரு சில முடிவுகள் அந்த தொழிலுக்கே பாதகமாக அமைவதற்கு வாய்ப்பாக அமைந்துவிடும். அவசர முடிவு எடுப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த அவசர முடிவுகளினால் அந்த வணிகமே ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே முடிவுக்கு வந்துடலாம். குறுகிய வாழ்வு. அவசர முடிவு அந்த தொழிலை முடிவுக்கு கொண்டு வரலாம் இல்லையா. ஏற்கனவே தனியார் வணிகத்துக்கு குறுகிய வாழ்வு தான். தனியார் வணிகத்தின் குணாதிசயமே பார்த்தீங்கன்னா நீண்ட வாழ்வுடையது நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா நீடித்த வாழ்வதுன்னு தனியார் வணிகம் சொல்ல முடியாது. தனியார் வணிகரை அந்த உரிமையாளர் ஒருவரை மட்டுமே அந்த தொழில் நம்பியுள்ளது. அதனால் அதனுடைய வாழ்வு அப்படிங்கிறது நீடித்த வாழ்வு கிடையாது, குறுகிய வாழ்வு கொண்டது தான். சில நேரங்களில் இந்த அவசர முடிவுகள் இன்னும் அந்த வாழ்வை குறுகியதாக மாற்றிவிடும். தனியார் வணிகர் என்பவர் சில நேரங்களில் அவசர முடிவு எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த அவசர முடிவு அந்த தொழிலை குறுகிய வாழ்வுடையதாக மாற்றிவிடும். அடுத்தது முழு நட்ட அபாயம். முழு நட்டம். தனியார் வணிகத்தை பொறுத்த வரைக்கும் முழு லாபம் வருதுன்னா தனியார் வணிகரோட சந்தோஷப்படுறவர் யாரும் இருக்க மாட்டார், முழுசாக அவருக்கு தான் போகுது. அதே நேரத்தில் எப்பொழுதுமே நம்மளுடைய மனம் பார்த்திங்கன்னா சந்தோஷம் எவ்வளோனாலும் தாங்குவோம், துக்கம்னு வந்தால் தாங்க மாட்டோம். அப்போது நட்டமும் அப்படி தானே. வியாபாரத்தில் வியாபாரிக்கு நட்டம்ங்கிறது ஒரு துக்கமான விஷயம். எந்த ஒரு வியாபாரியும் நஷ்டம் வந்தால் சந்தோஷமாக இருக்க மாட்டாங்க. அதுலேயும் முழு நட்டத்தையும் தானே ஏற்றுனும் போது அவர் சில நேரங்களில் அளவுக்கு அதிகமான நட்டம் வரும்பொழுது தனிநபர் வியாபார ரீதியாக நொடிந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த தொழிலில் இப்போது எப்போதுமே நம்ம கஷ்டம் வரும்போது 4 பேர் ஷேர் பண்ணிக்கிட்டால் சந்தோஷப்படுறோம் இல்லையா. சந்தோஷத்தை ஷேர் பண்ணிக்கலாம், கூட கஷ்டம் வந்தால் ஷேர் பண்ணிக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். அதே மாதிரி நட்டம் வரும்போது இந்த தனிநபருக்கு கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. அதனால் அது ஒரு குறைபாடுன்னு நம்ம சொல்லலாம். தனியார் வணிகத்தினுடைய குணம் அதுதான், அதே நேரத்தில் அது ஒரு குறைபாடு. அடுத்தது நுகர்வோருக்கு உதவுதல். தனியார் வணிகர் நுகர்வோருக்கு உதவி செய்கிறார். எப்படி உதவி செய்கிறார்? பல்வேறு உதவிகளை செய்கிறார். இப்போ ஒரு பொருளை வாங்க நம்ம கடைக்கு போகிறோம். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா மளிகை பில்லை கொடுத்துட்டு நம்ம வீட்டுக்கு போயிடுறோம், சாமானை வீட்டுக்கு கொண்டு கொடுப்பாங்க. அடுத்தது ஒரு புதிய பொருள் வந்திருக்கு, அதை பற்றி நம்ம ஏதாவது தெரியலன்னா கடைக்காரர்கிட்ட இதை எப்படி பயன்படுத்தணும்னு கேட்டால் அதை பற்றி விளக்கம் கொடுப்பாங்க. இப்படி பல்வேறு வகையான உதவிகளை நுகர்வோர்களுக்கு தனியார் வணிகர் செய்கிறார் இல்லையா. பொருளை பற்றின விளக்கங்கள், பொருளை எப்படி பயன்படுத்துவது, அப்போ அடுத்து சேவைகள், சில சேவைகள் தொடர்ந்து கஸ்டமராக இருக்கிறவங்களுக்கு சில சேவைகளை வீட்டுக்கே பொருட்களை கொண்டு கொடுத்தல், இது போன்ற நிறைய உதவிகளை நுகர்வோர்களுக்கு கண்டிப்பாக அவர்கள் செய்கிறார்கள். அடுத்தது தர்ம சிந்தனையுடைய நடவடிக்கைகள். இந்த தனியார் வணிகர்கள் பார்த்திங்கன்னா தாம் தொழில் செய்கின்ற, ஏற்கனவே பார்த்தோம் உள்ளூர் வியாபாரம்னு பார்த்தோம், பெரும்பாலும் உள்ளூரில் வியாபாரம் செய்வாங்க. அப்படி வியாபாரம் செய்து அந்த உள்ளூரில் நாம் சம்பாதிக்கின்ற லாபத்தில் ஒரு பகுதியை வியாபாரத்தில் தான் எவ்வளோ லாபம் சம்பாதிக்கிறோமோ அதில் ஒரு சில பகுதியை அந்த உள்ளூருக்கே உள்ளூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்களுக்கு, மற்ற கோயில், இந்த மாதிரி இது திருவிழாக்களுக்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா டொனேஷன்ஸ் வியாபாரிகள் கொடுப்பாங்க. இது நாமளே நம்ம ஊரில் கிராமத்தில் நம்ம பார்த்துருக்கோம். ஒரு திருவிழா நடக்குதுன்னா முதல்ல போய் வியாபாரிங்கிட்ட தான் நம்ம வசூல் பண்ணுவாங்க. வியாபாரிகளும் தாராளமாக கொடுப்பாங்க, பள்ளிக்கூடங்களுக்கு கொடுப்பாங்க, விழாக்களுக்கு கொடுப்பாங்க. இந்த மாதிரி நிறைய பார்க்கு இது மாதிரிலாம் மெயின்டைன் பண்ணுவாங்க.
நிறைய வந்து தர்ம சிந்தனையுடைய காரியங்களில் தனியார் வணிகர்கள் ஈடுபடுகிறார்கள். அடுத்தது வளங்கள் சமமாக பகிர்தல். அதாவது முதல்ல நான் சொன்னேன், ஒரு நாடு பொருளாதார ரீதியாக நன்கு வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் அந்நாட்டினுடைய வளங்கள் வந்து எல்லோருக்கும் போய் சேர வேண்டும். அப்போ தான் அந்த நாடு வளர்ச்சி அடைந்த நாடு நம்ம சொல்ல முடியும். எல்லா மக்களுக்கும் எல்லா வளங்களும் கிடைக்கணும். அப்போது பொருளாதார ரீதியாக வந்து மக்கள் முன்னேறினால் மட்டும்தான் எல்லா வளங்களும் எல்லாருக்கும் கிடைக்கும். அப்போ பொருளாதார முன்னேற்றத்துக்கு தனியார் வணிகம் ஒரு முக்கியமான காரணியாக அமைகிறது. ஒவ்வொருவரும் தனியார் வணிகம் செய்யும்பொழுது, நிறைய மக்கள் வந்து இந்த வணிகத்தில் ஈடுபடும் பொழுது அவர்களுக்கு பொருளாதார ரீதியான மேம்பாடு கிடைக்கிறது. அந்த பொருளாதார ரீதியான மேம்பாடானது அவர்களை சமுதாயத்தில் எல்லா வளங்களையும் பெறுவதற்கு உதவி செய்கிறது. ஏன்னா பொருளாதாரம் இருந்தால் தானே எல்லா வளத்தையும் நம்ம வந்து அனுபவிக்க முடியும். அப்போ பொருளாதார ரீதியாக உதவி செய்கிறது வந்து தனியார் வணிகம். தனியார் வணிகத்தை நம்பி இன்றைக்கி கோடிக்கணக்கான மக்கள் இருந்துகிட்டு இருக்காங்க. நம்ம பார்க்குறோம் இல்லையா, ஏற்கனவே நிறைய கிளிப்பிங்ஸ்லாம் பார்த்தோம் என்னென்ன மாதிரியான தொழில்கள் இருக்குன்னு. இது வந்து ஒரு பகுதி தான், பல்வேறு தொழில்கள் நம்ம தனியார் வணிகத்தில் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா சிறு உற்பத்தியாளர்களுக்கு உதவுதல். அதாவது ஒரு பொருளாதாரத்தோட இந்த தனியார் வணிகங்களை வந்து நம்ம பிரிச்சே பார்க்க முடியாது. ஏன்னா இவங்க பாருங்கள், பெரிய ஒரு உதவியை வந்து சின்ன உற்பத்தியாளர்கள் செய்கிறாங்க. சின்ன சின்ன உற்பத்தியாளர்கள், சிறு தொழில் உற்பத்தியாளர்கள், அவங்களுக்குலாம் யார் கை கொடுக்குதுன்னா இந்த வந்து தனியார் வணிகர்கள் தான். ஒரு சிறு விவசாயி எடுத்துங்களேன், ஒரு தோட்டத்தில் தான் உற்பத்தி பண்ணுறார் காய்கறி. அந்த காய்கறியை அவரே போயிட்டு விற்கணுன்னா கஷ்டம். உடனே என்ன பண்ணுறாரு, அவர் அந்த காய்கறியை வந்து அறுத்து காலையில் அந்த கடையில் எடுத்து போய் கொடுத்துட்டு வந்துடுறாரு. அந்த கடையில் இருக்கக்கூடிய அந்த காய்கறி கடைக்காரர் வந்து அதை நாள் முழுவதும் விற்று அவருக்குரிய ஒரு பகுதி லாபத்தை எடுத்துக்கிட்டு நம்ம உற்பத்தியாளருக்கு பணத்தை கொடுக்குறாரு. ஸோ இந்த சின்ன சின்ன உற்பத்தியாளர்கள், சிறு சிறு தொழில்கள் உற்பத்தியாளர்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம அந்த கடைகளில் நீங்கள் பங்க் கடைகள்லாம் பார்த்துருப்பீங்க, பெட்டி கடைகளெல்லாம் சரக்கு எடுத்து வந்து போட்டுட்டு போவாங்க. 2 வீலர்லலாம் வந்து போட்டு போடுவாங்க, பார்த்துருப்போம் இல்லையா. கிராமங்களில் இதை நம்ம பெரும்பாலும் பார்த்துருக்கோம், டவுனில் கூட பார்க்கலாம். சின்ன சின்ன இந்த பெட்டி கடைகளில் தான் பார்க்கலாம் அந்த மாதிரியான ஒரு நிகழ்வில். சின்ன சின்ன உற்பத்தியாளர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய பொருள், இந்த பிஸ்கெட் உற்பத்தி பண்ணுறவங்க, அந்த அடுத்து பார்த்திங்கன்னா சோடா ஃபேக்ட்ரி வச்சுருப்பாங்க, முன்னெல்லாம் இருந்துச்சு அது. அவங்க கூட பார்த்திங்கன்னா அந்த டீலர்ஷிப் எடுத்திருப்பாங்க. அவங்க கூட வந்து சரக்கு எடுத்து கடையில் இறக்கிட்டு போவாங்க. அடுத்த வாரம் வந்து வசூல் பண்ணிக்கிட்டு விற்காமல் இருந்தால் மீதியை திருப்பி எடுத்துக்கிட்டு போவாங்க. இந்த மாதிரி சிறு உற்பத்தியாளர்களுக்கு வந்து தனியார் வணிகர்கள் வந்து அதிகமான உதவிகளை செய்கிறார்கள். இந்த இந்த இப்போது நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, இந்த 14 பாயிண்ட்ஸுமே தனியார் வணிகத்தினை பற்றின ஒரு பொதுவான விஷயங்கள் தான். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இந்த 33வது பக்கத்திலேருந்து 46வது பக்கம் உள்ள அந்த 14 பக்கங்கள் விடையை உங்களுக்கு 14 பாயிண்ட்ஸாக நான் தொகுத்துருக்கேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. இப்போ இந்த 14 பாயிண்ட்ஸில் நம்ம விரிவாக பார்த்தோம். நீங்கள் தேர்வில் முதல் வினா குணாதிசயங்கள், குணாதிசயங்கள்னு போகும்போது நம்ம புத்தகத்தில் 12 பாயிண்ட்ஸ் இருக்குது. நீங்கள் இந்த 14 பாயிண்ட்ஸும் நீங்கள் எழுதினாலும் ஓகே தான். இதில் முதல் 10 பாயிண்ட் எழுதினாலும் கூட அது தனியார் வணிகத்தினுடைய குணாதிசயங்கள். ஏன்னா அதுலேயே ஒவ்வொரு பாயிண்ட்ஸ்லேயும் உங்களுக்கு உள்ள 2 பாயிண்ட்ஸ் இருக்குது. நீங்கள் அதை கூட ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம் இல்லைங்களா. தனிநபர் உரிமை ஒரு பாயிண்ட்டு, நேரடி கட்டுப்பாடு இன்னொரு பாயிண்ட்டு, தனி சட்டம் இல்லை ஒரு பாயிண்ட்டு, பதிவு அவசியம் இல்லை ஒரு பாயிண்ட்டு. இப்படி இதிலே கிளப்பாக இருக்கிறதுனால ஒரு 10 பாயிண்ட்ஸ் நீங்கள் இந்த முதல் 10 பாயிண்ட் எழுதினாலும் கூட குணாதிசயத்துக்கு விடையாக அமைந்துவிடும் கண்டிப்பாக இல்லையா. அடுத்தது 2வது வினா, தனியார் வணிகத்தினுடைய நிறைகள் குறைகள். தனியார் வணிகத்துக்கு நிறைகள் ப்ளஸ், இந்த தொழிலினுடைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் மைனஸ் பாயிண்ட்ஸ். நிறைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த முதல் 6 பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த பிளாக் கலர் ப்ளஸ் ரெட் கலரில் தெரியுது பாருங்கள். இந்த 6 பாயிண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா நிறைகள் தான். பாயிண்ட்ஸ் உங்களுக்கு 6 தான் இருக்கும். ஆனால் நீங்கள் நினச்சிங்கன்னா அதை ஸ்ப்ளிட் பண்ணிங்கன்னா அதுலேருந்து நம்ம ஒரு 10 பாயிண்ட் எடுத்துடலாம். 2 பிரித்தோம்னா 10 பாயிண்ட்ஸ் நிறைகள் வந்துடும். நமக்கு நிறைகள் 5 குறைகள் 5 எழுதினாலும் கூட போதும். 20 மதிப்பெண் நிறைகுறைகள்னு கேட்டால் 5 எழுதினாலும் கூட போதும். அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த கருப்பு மயில் எழுதப்பட்டிருக்கு இல்லையா, 7, 8, 9, 10 பாருங்கள். குறைவான மூலதன வாய்ப்பு, வரையறா பொறுப்பு, அவசர முடிவும் குறுகிய வாழ்வும், முழுநட்ட அபாயம். இந்த 4மே பார்த்திங்கன்னா குறைபாடுகள். இந்த 4 பாயிண்ட்ஸை இதை நீங்கள் 2 பிரிச்சிங்கன்னா அவசர முடிவு குறுகிய வாழுங்கிறத பிரிச்சோம்னா அதில் ஒரு 5 பாயிண்ட்ஸ் நமக்கு கிடச்சிரும். ஸோ நிறை குறைகளுக்கும் இதே விடையை நம்ம எழுதலாம். கண்டிப்பாக நமக்கு 20 மதிப்பெண்கள் கண்டிப்பாக வழங்கப்படும். அடுத்ததாக 3வது வினா இருக்குது இல்லையா, சமுதாயத்தில் தனியார் வணிகர்களுடைய பங்கு. இதுக்கு புத்தகத்தில் நமக்கு 8 பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த 8 பாயிண்ட் எழுதினாலே நமக்கு 20 மதிப்பெண் கிடைக்கும். அந்த 8 பாயிண்ட் இதில் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். வினா இந்த பாயிண்ட் நம்பர் 4 உள்ளூர் வியாபாரம், அதிலே அதிக விற்பனை இருக்குது, பிரிச்சுக்கலாம். குறைந்த விலையில் தரமான பொருட்கள், வேலை வாய்ப்பு, விரைவான முடிவு. அடுத்து 11வது பாயிண்ட் பாருங்கள், நுகர்வோருக்கு உதவுதல், தர்ம சிந்தனையுடைய நடவடிக்கைகள், வளங்கள் சமமாக பகிர்ந்தளித்தல், சிறு உற்பத்தியாளருக்கு உதவுதல். இந்த 7 பாயிண்ட்ஸ்லேயே நமக்கு அந்த 8 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ இதையே நம்ம எழுதினாலும் கண்டிப்பாக 18 மதிப்பெண்கள் முதல் 20 மதிப்பெண்கள் முழுமையாக வாங்கிடலாம்.
அடுத்து இறுதியான அந்த 20 மதிப்பெண் வினான்னு பார்த்தீங்கன்னா, தனிநபர் கட்டுப்பாடு தான் உலகிலேயே சிறந்தது. இது வந்து வில்லியம் பேசட் சொல்லியிருக்கார். 1 மார்க்கில் கேட்பாங்க. தனிநபர் கட்டுப்பாடு உலகிலேயே சிறந்தது என்று கூறியவர் வில்லியம் பேசட். இந்த வில்லியம் பேசட் வந்து ஏன் அப்படி சொல்கிறாரு, அது கரெக்டாக, அதுக்கு என்ன தனிநபர் கட்டுப்பாடுக்கு என்னெல்லாம் சாதகம் என்ன பாதகம்னா, தனியார் வணிகத்தினுடைய நன்மைகள் என்னெல்லாம் அதெல்லாம் வந்து சாதகமானது தானே. தனிநபர் கட்டுப்பாடுக்கு சாதகம் என்ன, தனிநபர் உரிமை, அவரே நேரடியாக கட்டுப்படுத்துகிறாரு, சட்டம் கிடையாது, தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு பதிவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, எளிமையாக அமைக்கலாம், எளிமையாக கலைக்கலாம், இதெல்லாம் வந்து சாதகமான பாயிண்ட்ஸ். நிறைகள் இருக்கு இல்லையா, இந்த முதல் 6 பாயிண்ட்ஸ் சொன்னோம் இல்லையா, இந்த 6 பாயிண்ட்ஸ்லேயே நம்ம ஸ்ப்ளிட் பண்ணோம்னா ஒரு 10 பாயிண்ட்ஸ் நமக்கு கிடைச்சிரும். ஸோ அதுதான் வந்து தனியார் வணிகத்துக்கு சாதகமான பாயிண்ட்ஸ். பாதகமானவைன்னா தனியார் வணிகத்துடைய குறைகள் தான் பாதகமானவை. என்னெல்லாம் பாதகமான அம்சம், வரையறா பொறுப்பு இருக்குது, முழு நட்டம் வந்தால் டேஞ்சரு, அவசர முடிவு எடுத்தால் தொழில் கலைஞ்சிரும், குறுகிய வாழ்வுடையது, இதெல்லாம் வந்து தனியார் வணிகத்துக்குள்ள ஒரு குறைபாடுகள். ஸோ இந்த குறைபாடுகள் தான் பாதகமான பாயிண்ட்ஸு. ஸோ இப்போ பாருங்கள், இந்த 14 பாயிண்ட்ஸ் நல்லா நம்ம படிச்சுட்டு எந்த வினாவுக்குமே நீங்கள் இந்த 14 பாயிண்ட் கண்டிப்பாக எழுதலாம். ஏன்னா நான் பல ஆசிரியர்கள்கிட்டையும் நான் கலந்து ஆலோசித்து தான் இந்த முடிவுக்கு வந்தேன். பலருமே வந்து இதை ஒப்புக்கிட்டாங்க. அதனால் நீங்கள் தைரியமாக 4க்குமே இதையும் படிச்சிடலாம். நன்கு படிக்கின்ற மாணவர்கள் தனித்தனியாக நீங்கள் படிச்சுக்கோங்க. ஒவ்வொரு வினாவுக்கும் நீங்கள் தனியாக அந்த குணாதிசயம்னு கேட்டால் 10 பாயிண்ட்டு, நிறை குறைகள்னால் ஒரு 20, அந்த 10-15 பாயிண்ட்டு ப்ளஸ் தனியாக நீங்கள் எழுதிக்கங்க. இயலாத மாணவர்கள், சப்போஸ் என்னால் 4 கொஸ்டின் படிக்க முடியலன்னு ஒரு சிலர் ஃபீல் பண்ணுறவங்க இருப்பாங்க. அப்படி இருக்கவங்க இதை நீங்கள் இந்த 14 பாயிண்ட்ஸையும் கண்டிப்பாக நீங்கள் எழுதிட்டீங்கன்னா எல்லா வினாவுக்குமே இது பொருந்தும். 4 வினாக்களுக்குமே பொருந்தக்கூடிய விடையாக தான் இது அமைந்திருக்கு. கண்டிப்பாக இதுக்கு வந்து 20 மதிப்பெண் கிடைக்கும். அப்படி இல்லைனாலும் 18க்கு குறையாது. அதனால் இந்த படிக்க கொஞ்சம் இல்லை சார் என்னால் 4 வினாக்களில் முடியாதுன்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள் இதை படித்து பயனடைஞ்சிக்கலாம். ஸோ இதோட இந்த தனியார் வணிகம் பாடம் வந்து நிறைவடைகிறது. கண்டிப்பாக இந்த பாடத்தில் நமக்கு வினாத்தாள் அமைப்பு முறைப்படி ஒரு 4 மதிப்பெண், ஒரு 20 மதிப்பெண், 3 1 மதிப்பெண் வினாக்கள் இடம்பெறும். இந்த வினாக்களுக்கு நீங்கள் ஐயமின்றி விடையளிப்பீர்கள் என்று நான் முழுமையாக நம்புகிறேன். கண்டிப்பாக மாணவர்கள் இந்த பாடத்தில் உள்ள வினாக்களை படித்து பயனடைய வேண்டும். இதன் பிறகு அடுத்ததாக நான் உங்களை 6வது பாடம் பங்கு மாற்று நிலையம் பாடத்திலே சந்திக்கிறேன். இதுவரை நீங்கள் இந்த பாடத்தை நன்கு புரிந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இந்த வாய்ப்பளித்த என்னுடைய சக ஆசிரியர்களுக்கும், வணிகவியல் துறை சார்ந்த மூத்த ஆசிரியர் பெருமக்களுக்கும், முதன்மை கல்வி அலுவலருக்கும், எவரான் கல்வி நிறுவனத்துக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு, மாணவ செல்வங்கள் நன்கு படித்து வணிகவியலிலே நிறைய மதிப்பெண்கள் பெற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.